எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கிட்டத்தட்ட 450 புள்ளி டவுனில் தான் ஓப்பன் ஆனாங்க. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஃபுல்லாக கிராஷ் ஆகி தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் வந்து ஆயிட்டாங்க. சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. இதுவும் எல்லாரும் எதிர்பார்த்தது தான். நார்மலாகவே ஒரு வார் வருது அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் எப்பயுமே அதிகமாகும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஃப்ளைட் அண்ட் டிராவல் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. பிஎஸ்யூ செக்டார் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டாக் எல்லாமே ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். என்னதான் இன்னைக்கு மார்க்கெட் கீழே போனாலும் ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% பாசிட்டிவாக இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ நல்ல ஒரு லோ பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட நிஃப்டி 50 இப்போ மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.69%, அதாவது 426 புள்ளி நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். இஸ்ரேல் அமெரிக்கா இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ சனிக்கிழமையிலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டு ரொம்ப அடி வாங்க போகுது. நம்ம மார்க்கெட் இல்லைங்க, வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் அடி வாங்க போகுதுன்னு எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் வந்தப்போ நமக்கு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 800 புள்ளியோ இல்லை 400 புள்ளியோ ஒரே நாளில் வந்து கீழே போணுச்சு. 800 தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்பயும் நான் மார்க்கெட்டில் இருந்தேன். அதை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகல. ஏன்னா அந்த வார் வந்தப்போ ஒரே நாளில் சடனாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போனாங்க. அந்த டைமில் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போணுச்சு அந்த ஒரே நாளில். ஆனால் இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்குலாம் அடிலாம் வாங்கலை. ஏன் மதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு வந்து பாசிட்டிவில் தான் இருந்தது. அப்புறம் க்ளோஸ் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா விற்று ஒரு லாபம் எடுத்திருக்கேன். அதனால் இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவ் போயிட்டாங்க. இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க்கு கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்க, 0.17%. சில்வர் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 8% பாசிட்டிவ். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பாசிட்டிவ். இது வழக்கமாக நம்மளால எதிர்பார்த்ததான். ஆட்டோ தாங்க இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ல நிறைய ஸ்டாக் இன்னைக்கு வந்து கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆட்டோ பீஸ் 2.87% நெகட்டிவ். பார்மா வந்து பார்த்தீங்கன்னா 0.34% நெகட்டிவ். ஐடி பீஸ் வழக்கம் போல 1.12% வந்து நெகட்டிவ். மிட் 150 1.82% நெகட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் பிஇஎல், ஓஎன்ஜிசி, ஹிண்டால்கோ, சன்பார்மா அண்ட் ஐடிசி இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் எல்என்டி, இண்டிகோ, அதானி போர்ட்ஸு, மாருதி, ஜியோ ஃபைனான்ஸ் வந்து இருக்காங்க. பார்க்கலாங்க, இது வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளமாக போகலாம், நல்லா இருக்கும். இல்லைனா நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழே போய்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே போகுதோ நமக்கு அது கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைக்கும். சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வந்து பாசிட்டிவ். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்லையும் இப்போதைக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து இருந்தாங்க. ஏன்னா காலையில் பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் போனாங்க, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டாங்க. எப்பயுமே குளோபலாக ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். எனக்கும் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்காங்க. இன்றைக்கி ரயில்வே செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அடி வாங்கியிருக்காங்க. ஐஆர்எஃப்சி கிட்டத்தட்ட 5% டவுனு. அதே மாதிரி தான் இர்கான் இன்டர்நேஷனல் லிமிட்டடும் கிட்டத்தட்ட 5% டவுனு. ஆர்விஎன்எலும் 5.5% வந்து டவுனு. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வந்து டவுனு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டாரில், அதுவும் பர்டிகுலராக இந்த ரயில்வே செக்டார்லாம் ஏகப்பட்ட லாபம் கொடுத்தாங்க. நல்ல ஒரு புல் ரனில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கு 52 வீக் லோ பக்கத்தை தாண்டியும், அதாவது இன்னமும் கீழே போய்கிட்டே இருக்குது. எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ தான் ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே கீழே போகும். அதுவும் இப்போ மார்க்கெட் கீழே போகிறனாலையும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக இருப்போம். முன்ன வாங்கினதை விட இப்போ நல்ல ஒரு லோ ப்ரைஸ் நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. யாராவது நம்ம வந்து ஹையில் வாங்கியிருந்தா கூட நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். அதனால் மார்க்கெட்டு இந்த மாதிரி கரெக்ஷன் ஆகும்போது நம்ம வந்து பயப்படக்கூடாது. இது நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கலாங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ வார் பார்த்துட்டோம். இதெல்லாம் சும்மா தான். இதுக்கு கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இப்படி தான் இதுக்கு முன்னாடி ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார்லாம் வந்துச்சு. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு சும்மா ஒரு வாரம் தான் கீழே போணுச்சு. அது அப்படியே ரெக்கவர் ஆகி இப்போ எவ்வளோ மேலே வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட் கீழே போயிட்டு கொஞ்ச நாளில் வந்து மேலே வந்துடும். அதனால் ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்க வேணாம். டூரிசம் அண்ட் ட்ராவல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனி ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஏன்னா இப்போ இந்த வார் வரனால நிறைய ஃப்ளைட்டு, நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதே
பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து அடி வாங்கியிருக்காங்க. இண்டிகோ கிட்டத்தட்ட 5.5% வந்து டவுனு, ஸ்பைஸ்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து டவுனு, ஈசிடி பிளானர்ஸு இப்போ தான் போன வாரம் தான் நல்லா இன்க்ரீஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 7% வந்து டவுனு. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கீழே தான் போகும். பார்ப்போங்க, மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகட்டும். குளோபலாக பார்க்கும்போது எல்லா மார்க்கெட் டவுனில் தான் இருக்காங்க. தேஜஸ் நெட்வொர்க்கு இன்றைக்கும் கிட்டத்தட்ட 15% வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 54% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு சூப்பரான ஒரு ஆர்டர் கிடச்சிருந்தது. ப்ளஸ்ஸு போன வாரம் வந்து பார்க்கும்போது இந்த 5G நெட்வொர்க்லாம் நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருந்து அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டு ஒரு மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 சூப்பரான ஆர்டர் இந்த கம்பெனி கிடச்சிருக்கு. அதனால தான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே 54% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பரான ஒரு ரிட்டர்னுங்க. ஏற்கனவே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையில் இருந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அதோட ஹையிலேருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு சூப்பரான ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா சடனாக இந்த மாதிரி தாங்க 5 நாளில் 50% வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளும் நிறைய ஸ்டாக்கெல்லாம் வச்சுருப்போம், அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும், அதுக்கு எந்த ஒரு ஆர்டரும் வராது. அப்படி நியூஸ் வந்தாலும் வேறு இதை விட பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கனால மார்க்கெட்டை இன்னும் ரொம்ப கீழே போயிட்டுருக்கும். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டே தான் இருக்கும். இப்படி தாங்க எல்லாத்துக்கும் வந்து நடக்கும். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி கிட்டத்தட்ட 4% வந்து பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. டிஃபென்ஸ் செக்டார்லேயே இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் வார் வரப்போ டிஃபென்ஸ் செக்டார் கூடிய எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்கி டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இருந்தாங்க. அதுவும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க ஹை எனர்ஜி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், டெலிவரி சிஸ்டம், அம்யூனிஷன், ஃபில்லிங், பிரோஸ், ஃபியூசஸ் மேனுஃபேக்சரிங் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பாம் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாம் வந்துட்டு நம்ம வந்து டிஃபென்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணலாங்க, அப்போல்லாம் கிடையாது. மைனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் பிஸ்னஸில் இப்போ வந்து கோல் எடுக்கிறாங்க, இல்லை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது அந்த இடத்துலையும் பாம் வந்து வைப்பாங்க. ப்ளஸ்ஸு இப்போ வந்து ஒரு மலையை வந்து எடுக்கணும், அதாவது அந்த மலையிலேருந்து அந்த கல்லாம் எடுப்பாங்க, அந்த பாறையெல்லாம் உடைக்கிறதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த பாம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகுது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. 2026 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 13,974 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவே 2006 வெறும் 48 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 2006 இப்போ 2026 கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிருக்கு. 20 வருஷத்தில் 289 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. சூப்பரான ரிட்டர்னுங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹை ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 17,800 ரூபாய்க்கு மேலே போணுச்சு. இப்போது 14,000 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப கீழவும் போனாங்க, கிட்டத்தட்ட 12,000 போய் டச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ரெக்கவராக மேலே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனிங்க. அடுத்தது மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நல்ல ஒரு பாஸ்டில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் நெகட்டிவ் போயிட்டாங்க. கரண்ட் ப்ரைஸ் 2,200 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் இதுக்கு முன்னாடி இந்த லோ அப்படிங்கிறது அந்த 2,000 கொஞ்சம் கீழே போனாங்க, அந்த 2,000 போகாமல் விடாது போல் கிட்டத்தட்ட 3,700 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,200 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இதுக்கு முன்னாடி இருந்த லோ 2,000 அப்படின்னு போய் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆனால் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மசகான் டக் ஷிப் பில்டர்ஸும் சோலார் இண்டஸ்ட்ரீஸும் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தில் வந்து விற்றுட்டு வெளியே வந்துட்டேன். மசகான் டக்கும் நல்ல ஒரு லாபத்துலேருந்து விற்றுட்டு வெளியே வந்தேன், மறுபடியும் வாங்கினேன், இப்போ வந்து நெகட்டிவில் இருக்குது. இந்த மாதிரி தாங்க நம்ம எந்த ஸ்டாக் வச்சுருக்கோமோ அந்த ஸ்டாக்லாம் கீழே போயிட்டுருக்கோம், நம்ம வந்து கிட்ட இல்லாத ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம். பார்ப்போம், இது கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். மேபி அந்த 2,000 போய் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 15% வந்து பாஸ்ட்டில் வந்து இருந்தாங்க. க்ளோஸ் ஆகும் போது 17% பாஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் பிஸ்னஸில் தான் வந்து இருக்காங்க. இப்போ ட்ரில்லிங்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் பூமியிலேருந்து எடுக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணணும், அந்த ஒர்க்கை இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ்ஸு கேஸ் செக்டார்லையும் இவங்களோட சர்வீஸ் வந்து எப்போயுமே இருக்கும். ஏன்னா இப்போ பூமிக்கு அடியிலேருந்து என்ன நம்ம எடுக்கிறோமோ அந்த தோன்ற எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி தான் எடுப்போம். அவங்க எல்லாத்துக்கும் இவங்களோட சர்வீஸ் வந்து தேவைப்படும். இவங்க கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த பிஸ்னஸ் வந்து இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டால் குரூப்போட கம்பெனி தான். ஜிண்டால் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது. அதில் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி. மார்க்கெட் கேப்பு 1,473 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பேரிஷியோ 6ல் இருக்குது. இண்டஸ்ட்ரி பேரிஷியோ 19ல் வந்து இருக்குது. புக் வேல்யூ 619, டிவிடெண்ட் ஈல்டு 0.21%, ROC 16%, ROE 14%, ROIC 19%, OP 36% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1,304 வந்து இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூ விடவும் கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, புக் வேல்யூ விடவும் கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஜி ரேஷியோ 0.13 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.07 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.81 வந்து இருக்காங்க.
சேல்ஸ் growth 25%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 83% வந்து இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ எல்லாமே சூப்பரான ஒரு ரேஷியோ. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேலையோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேலையோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது பாலிகேப் அண்ட் கேஇ இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோட லைஃப் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாலிகேப் இந்தியா கிட்டத்தட்ட 8575 ரூபா பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பாருங்கள் 76% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழிச்சு பாலிகேப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் வந்தாங்க. அதே மாதிரி தான் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸும் கிட்டத்தட்ட லாஸ்ட் வருஷத்தில் 62% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காலையில் ஓப்பன் ஆனப்போ நல்ல ஒரு பாஸ்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போனாங்க. ஏன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிஸ்னஸில் வந்து என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதோட ஹையிலேருந்து அப்படியே லோ ப்ரைஸ் போய்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30% மேலே வந்து கிராஷ் ஆனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த கம்பெனியோட ஷேர் எல்லாமே கீழே போகுது அப்படின்னா அது நம்ம வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வாய்ப்பெலாம் பார்த்தீங்கன்னா எப்போயாவது வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பாலிகேப் இந்தியாலாம் நிறைய லாபம் வந்து நிறைய எடுத்திருப்பாங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம அந்த டைமில் பேசினா கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அவங்க வந்து என்ட்ரு ஆகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் தான் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகி ரொம்ப கீழே போயிட்டு அப்புறமா சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி லைஃப் டைம் ஹை வந்துட்டாங்க. பார்ப்போம் மறுபடியும் இந்த ஸ்டாக்கு எப்போயாவது ஹையிலேருந்து ஒரு 20% 30% கீழே போணுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெடு இவங்க டெபாசிட்டரி சர்வீஸில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 3% வந்து டவுன் ஆனிச்சு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து போயிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து 1200 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1050 ரூபா வரைக்கும் கீழே போணுச்சு. மேபி அந்த இடத்துக்கு போணுச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ மாதிரி தான் நோட் பண்ணிட்டு வந்து இருக்கும். லாஸ்ட் ஒரு 8 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு 829% பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 8 மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப்பு 25,444 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பீரியஷ் 53, இண்டஸ்ட்ரி பீரியஷ் வந்து பார்த்தீங்கன்னா 46 வந்து இருக்குது. புக் வேல்யூ 83 ரூபாய் வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1%, ROCE 42%, ROE 32%, ROIC 117%, OPM 52% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 777 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 2.78 இருக்காங்க. பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2க்கு மேலே வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0, இவங்களுக்கு கடன் கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 14.6 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 37% சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth 38% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 33%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 33% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 29% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் மட்டும் தான் இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 பக்கத்தில் தான் இருக்குது. 55 அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி ரேஷியோ. அதிகபட்சம் 2022 கிட்டத்தட்ட 75 பி ரேஷியோக்கு மேலே போணுச்சு. இப்போ 55 பி ரேஷியோ தான் இருக்குது. மேபி கம்மியானுச்சு அப்படின்னா 40 பி ரேஷியோ வரைக்கும் வரும். ஜென்ரலாகவே ஒரு கம்பெனியோட ஆவரேஜ் பி ரேஷியோ நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது கரண்ட் பி ரேஷியோ ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஹை பி ரேஷியோக்கு போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேல் பண்ணிட்டு வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து எடுத்துக்குவாங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் பி ரேஷியோ வந்து டச் பண்ணியிருக்கு. மேபி கீழே மறுபடியும் 40 பி ரேஷியோக்கு போணுச்சுன்னா அது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்கிட்ட 15%க்கு மேலே இப்போதைக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. F8 வந்து பார்த்தீங்கன்னா 12.40%, D8 வந்து 15.12% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ரீட்டைல் பீப்புள்கிட்ட 57%க்கு மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா FIDA வந்து இருக்காங்க. ஆனால் என்ன FIDA அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் ஒரு 1 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்கும். இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி தான். டெபாசிட்டரி சர்வீஸில் வேறு இருக்காங்க. இன்னும் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியும் க்ரோத் ஆகும். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வார்லாம் போயிட்டு இருக்கனால கொஞ்ச நாளைக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நார்மல் ஆகிடும். அடுத்த ஒரு புது பிரச்சனை வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். மறுபடியும் ஒரு புது பிரச்சனை வரும்போது மார்க்கெட் கீழே போகும். எப்போல்லாம் மார்க்கெட் கீழே போகுதோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க நாளைக்கு நம்ம மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு.